அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு மனிதர்களுடைய இயல்பான ஆசைகளை மறுக்கவில்லை. ஆனால் அவற்றை ஹலாலான முறையில் கட்டுப்படுத்தவும் பாதுகாக்கவும் கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இளைஞர்களே, உங்களில் திருமணம் செய்யும் சக்தி உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். அது பார்வையை தாழ்த்தவும் கற்பை பாதுகாக்கவும் மிகவும் உதவுகிறது. திருமணம் செய்ய இயலாதவர்கள் நோன்பு நோக்கட்டும். அது அவர்களுக்கு காம இச்சையை கட்டுப்படுத்தும் பாதுகாப்பாக இருக்கும். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வழிகளை சொல்கிறார். ஒன்று, உங்களுக்கு திருமணம் தகுதி இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணம் செய்ய இயலாவிட்டால் நோன்பு நோற்று தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது சிறந்ததாகும். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் ஆண்களும் பெண்களும் தங்கள் பார்வையை தாழ்த்தி கற்பை பாதுகாக்க வேண்டும் என கட்டளையிடுகிறான். சூரத்துன் நூர். இறைவன் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? தங்கள் பார்வையை தாழ்த்தி கற்பை பாதுகாக்க வேண்டும். அந்த ஒரு பார்வையில் அனைத்தும் அடங்குகிறது. இறைவன் குர்ஆனில் கூறுகிறான், தங்கள் பார்வையை தாழ்த்தி கற்பை பாதுகாக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. சூரத்துன் நூர் இறைவன் கூறுகிறான். எனவே நமது பார்வையை பாதுகாப்போம், ஹராமானவற்றிலிருந்து விலகுவோம், அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி தூய்மையான வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். அல்லாஹ் நம் இதயங்களையும் பார்வைகளையும் கற்பையும் பாதுகாத்து ஹலாலான வழியில் வாழும் தௌஃபீக்கை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.